பசி என்னை லேசாக படைத்தது, உணவு என்னை திடமாக வளர்த்தது. பசி என்னை லேசாக படைத்தது, உணவு என்னை திடமாக வளர்த்தது. அனைவருக்கும் வணக்கம். கூடுவாஞ்சேரி கார்த்திகேயன். இன்று தேதி 11/3/2025 செவ்வாய்க்கிழமை. நேரம் காலையில் 9:02 மணி ஆகுது. இன்று பார்த்தோம்னா அதே மாதிரி எல்லோரும் சிரிச்சிடுங்க. ஏன்னா இன்று பார்த்தோம்னா ஆப்பிரிக்கன் தக்காளி தான் இது. இப்போது இன்னொரு அறுவடை வந்திருக்கு. இது 3ஆவதோ 4ஆவதோ அறுவடை. இது ஒரு 15 காய் வந்திருக்கு. நீங்கள்லாம் மைண்ட் வாய்ஸில் என்ன பேசுகிறீங்கன்னு என்னால் தெளிவாக கேட்க முடியுது. ஏங்க உங்களுக்கெலாம் வேறு வேலையே இல்லையாங்க? எப்போ பார்த்தாலும் இதே வேலை தானா? ஆமாங்க, எங்களுக்கெலாம் இதாங்க வேலையே. இதுதான் எங்களுக்கு மன நிறைவானது. எந்த வாழ்க்கை யார் வாழ்ந்தாலும் இதை ஒரு நாளைக்கு அது 1 நிமிஷமோ 2 நிமிஷமோ அரை மணி நேரமோ 1 மணி நேரம் முடிந்த அளவுக்கு யாராக இருந்தாலும் சரி, இது மாதிரியான விஷயங்களில் ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி நீங்கள் இந்த மாதிரி செயல்களில் நீங்கள்லாம் ஈடுபடலாம். இயற்கையாக ஒரு பொருள் விளையுது. அது 7 மாதத்துக்கு முன்னாடி வாங்கினது தான். 7 மாதம் கழித்து தான் இன்றைக்கி போன அறுவடையில் ஒரு 19, இது ஒரு 15. என்ன ஆச்சு? 25, 35, 34, மிஞ்சி போனால் ஒரு 40 காய் கிட்டே தான் இருக்கும். 35, 36 காய் தான் வந்திருக்கும். 7 மாதத்தில் அவ்வளோ காய் வருது. இப்போது இயற்கையில் இப்படி இருக்குது. சரி, மாடி வீட்டு தோட்டம் மண் கொஞ்சம் கிடையாது. மண்ணாக இருந்ததுன்னா இது மாதிரி ஒரு டபுள் மடங்கு, மிஞ்சி போனால் ஒரு ட்ரிபிள் மடங்கு கூட வச்சிங்களேன். அவ்வளோதான் வரும் வருமானம், விளைச்சல் அவ்வளோதான் வரும். அப்போது இதுக்கெல்லாம் எவ்வளோ விலை கொடுத்து மக்கள் வாங்கணும் அப்படின்றது உங்களுக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்துகிறோம். இதெல்லாம் இப்போது இது இவ்வளோ நல்லா விளைஞ்சிருக்குது. ஆனால் அளவீடுகள் கம்மியாக தான் வருது இயற்கைன்றதுனால. ஆனால் இங்கே வெளியிலலாம் தக்காளிலாம் பார்த்தா உங்களுக்கே ரேட்டு தெரியும். எங்க 7 மாதத்தில் 30 காய் 35 காய் தான் வச்சுக்குது. சரி, இயற்கையில் விளைஞ்சிச்சின்னா ஒரு 10 மடங்கு நான் வைக்கிற 300 காயின்னா கூட இந்த ஒரு காயில் நாங்கள்லாம் இயற்கையில் விளைவிக்கிறவங்களாம் கிலோ கணக்கே சொல்ல மாட்டோங்க. ஒரு காய் இவ்வளோன்னு தான் சொல்லணும். இயற்கையில் நியாயம் அதுதான். ஆனால் மக்களுக்கு அந்த புரிதல் இருக்கான்னு தெரியல. அதனால் நாங்கள் இதெல்லாம் தெளிவை ஏற்படுத்துகிறோம். ஏன்னா இதெல்லாம் முழுக்க மகிழ்ச்சி, ஆரோக்கியம். அது மனிதர்களுக்கு எடுத்தவொன்னே புரியுமான்னு தெரியாது. ஏன்னா ஏதாவது பிரச்சனை வந்தால் அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு உடனடியாக ஒரு நடவடிக்கை எடுக்கிறீங்க. ஆனால் இயற்கையில் நீங்கள் நல்லா சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கும் போது அது உங்களுக்கு அது ஒரு ஆப்ஷன் தான். இது செய்ய வேணாம், அதில் உங்களுக்கு ஒரு அழுத்தம் இல்லை. இயற்கை உங்களை எப்படி வச்சுருக்கு பாருங்கள், தெளிவாக வச்சுருக்கு. நீங்கள் தான் முடிவு எடுக்கணுன்ற மாதிரியும் வச்சுருக்கு. ஆனால் இயற்கை அல்லாத உடல் உபாதை அது மாதிரி வைக்கலை. அது இயற்கைக்கு எதிராக இருக்கும். எப்படின்னா, இன்றைக்கே நீ என்னை கவனிச்சாதான் உண்டு, இல்லை உன்னை இன்னும் மோசமாக்கிடும் அப்படின்னு உங்களை மிரட்டும். ஆனால் படைப்பு இயற்கை உங்களை மிரட்டாது, உங்களை அப்படியே அள்ளி அணைக்கும். அதை நீங்கள் ரசிக்கணும், அவ்வளோதான். மகிழ்ச்சியை இன்னும் பெருக்கி விடும். அதை நம்ம ஏற்றுக்கணும், அவ்வளோதான். இது மாதிரிலாம் இருக்குது. நீங்களே இதுக்கெல்லாம் ரேட்லாம் எவ்வளோ போடலான்னு நீங்களே சிந்திச்சு பாருங்கள். 7 மாதத்தில் நான் இவ்வளோ காய்க்குது. இயற்கை, முழுக்க இயற்கை. இதுக்கெல்லாம் நம்ம என்ன தான் ரேட்டு கொடுக்கலாம் அப்படின்றத நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். இப்போ 1 கிலோ தக்காளின்றாங்க. 1 கிலோ தக்காளி எவ்வளவோ, அதெல்லாம் 100 ரூபாக்குள்ளே தான் இருக்கும். இப்போ இந்த மாதிரி தக்காளிலாம் 1 கிலோ இப்போ எவ்வளோ கொடுக்கலாம்? முழுக்க இயற்கை இதெல்லாம். அதே மாதிரி இதெல்லாம் உபாதைகள் வந்தாலும் அதெல்லாம் சரி செய்யும். ஆனால் நாங்கள்லாம் அந்த மாதிரி விவசாயிங்கள்லாம் அப்படிலாம் சொல்லிலாம் வியாபாரமே பண்ண மாட்டாங்க. மருந்து அது இதெல்லாம் சொல்லிலாம் வியாபாரம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா மருந்தை பதப்படுத்திட்டு பல வருஷம் கழிச்சு கூட கொடுக்கலாம். அது அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. இதை நாங்கள் அதுவும் பண்ண முடியாது. விவசாயி உங்களுக்கு 100% இயற்கையாக கொடுக்கக்கூடிய விவசாயி இது மாதிரிலாம் இருக்கார். அப்படி அதை நீங்கள் புரிஞ்சிக்குங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்க லேண்டுலேயேவோ இல்லை இது மாதிரி எங்களை மாதிரி ஆளுங்கிட்டலாம் அதிகமாக விளைஞ்சிச்சின்னா நீங்கள் கேட்டு பாருங்கள். இதுக்கெல்லாம் காரணம் அன்னை பூமி தாய். அவங்களுக்கு ஒரு நன்றி. வானம் அதுக்கு நன்றி. அனைவருக்கும் நன்றி, மகிழ்ச்சி.